என்ன என் பாட்டன் வாவூசியை விட நீங்க இங்க சிறந்து இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு நீங்க அவன் வாழ்க்கை முழுக்க சிறையில் இருந்து சொத்தை அளிச்சான். நீங்க அடிச்சது இந்த சொத்தை பாதுகாக்க வாரிசு தேடி நின்ற நீங்கள். அவன்லாம் மண்ணின் விடுதலைக்கு சொத்தை வித்து போராடினவன் போராளிகள். நீங்க வாரிசு தேடிய முதலாளி. நீங்க எப்படி நீங்க ரெண்டு ஒண்ணுங்கிறீங்க? வஉசி அவர்கள் அவர் வாழ்ந்த காலத்திலே காங்கிரஸ்ல இருந்து 2 பேர் வெளியே வந்த பிறகு 1927 கோவில்பட்டில் ஒரு கூட்டம் நடக்குது. திராவிடர் கழகம் என்ற அமைப்பு அங்க கோவில்பட்டியில் தொடங்கி ஒருத்தவங்க வச்சிருக்கிறார். அந்த கூட்டத்துல பேசுகிற போது பெரியார் எனக்கும் தலைவர் வஉசி பேசுறார். பெரியார் அதை மறுத்து அப்படிலாம் பேசக்கூடாது, அவரை பார்த்து நான் அரசியலுக்கு வந்தேன் பெரியார் சொல்றார். அடுத்து நாகப்பட்டினத்தில் பேசும்போது பெரியார் படத்தை திறந்து வைத்து பெரியாரின் படத்தை நீங்க காலையில மாலையில இரவுல சொல்லி வணங்கணும். அவ்வளவு இந்த தமிழ் சமூகத்துக்கு மிகப்பெரிய தியாகம் அவர் செய்திருக்கிறார். சுயமரியாதை இயக்கம் தான் இருக்கிற இயக்கத்திலே சரியான இயக்கம் பெரியார் இயக்கம் தான். அதற்கு எல்லாரும் ஆதரவு கொடுங்க, நானும் என்னால முடிந்த ஆதரவை நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொன்னார். இப்படிதான் அவங்களுக்கு நட்பு இருந்துச்சு. 1906 அங்க சுதேசி கப்பல் ஓட்டுவதற்காக நிறுவனத்தை துவங்கிய போது வஉசி பணம் திரட்டுறாரு. பாண்டித்துரை தேவர் அந்த கப்பல் நிறுவனத்தோட தலைவரா இருந்து அவர் நிறைய பங்குகள் வாங்குறாரு. தந்தை பெரியார் அவர்கள் அவர் குடும்பத்தின் சார்பாக மட்டும் 5000 ரூபாய் கொடுக்குறாரு. ஈரோடில் உள்ள இஸ்லாமியர்களிடம் வசூல் செய்து 5000 ரூபாய் கொடுக்குறாரு. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பெரியாரின் நண்பர்களிடம் வசூல் செய்து ஒரு 25000 கொடுக்குறாரு. மொத்தம் வஉசிக்கு சுதேசி கப்பலுக்காக பெரியார் கொடுத்த தொகை 35000 ரூபாய். பவுன் 10 ரூபா வித்த காலம் அது. 3500 பவுன் வாங்கலாம். அந்த பவுன் விலைக்கு இன்னைக்கு மதிப்பு போட்டு பார்த்தோம்னா பெரியார் கொடுத்த தொகை இன்றைய மதிப்பில் 21 கோடி ரூபாய். 21 கோடி ரூபாய் வஉசி கொடுத்த பெரியாரை பார்த்து சீமான் கேட்கிறான், இவங்க யார் பெரியாரு அப்படின்னு சொல்லி. அவர்களுக்கிடையே அப்படிதான் அந்த நட்பு இருந்துச்சு.